Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 751 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்றாங்க. ஓபனிங்ல எதை காட்டுவாங்கன்னா, நம்ம லூஃபி சின்ன வயசா இருக்கும்போது அவனை மவுண்டன் பேண்டிட் தலைவன் என்ன பண்ணுவான், ஷாங்க்ஸ மிரட்டுறான்னு சொல்லி அவனை தூக்கி தண்ணியில போட்டு போயிட்டான். அவன் சி மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, லூஃபிக்கு அந்த டைம் டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருந்தவன அவனால ஒழுங்கா நீந்த முடியல. கரெக்டா அந்த மான்ஸ்டர் வந்து கப்பி கடிச்சு இழுத்துக்கிட்டு போகும். அப்படியே ரத்தம்லாம் திரிக்கும். ஆனா அது கடிச்சது லூஃபியே இல்ல, ஷாங்க்ஸோட கைய. அவன் வந்து நம்ம லூஃபியை எப்படியோ காப்பாத்திட்டான். வந்தவன் டெரரா ஒரு லுக் அவுட் ஒழுங்கா இங்க இருந்து போயிருப்பான். அவன் விட்ட பார்வையிலேயே அதுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எவ்வளவு கொடூரமானவன்னு. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் சங்குன்னு அங்க இருந்து எஸ்கேப். லூஃபிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, ஷாங்க்ஸோட கை போச்சேன்னு. அட விடுப்பா, இது வெறும் கை தானே, நீ உயிரோட இருக்கிய அது போதும்னு இருப்பான். அதுக்கப்புறம் கிளம்பும் போது லூஃபி ஒரு நாள் நான் பைரட் ஆகி காட்டுவேன்பா. சின்ன பையன்ல சோ வீம்புக்குன்னே அவனை போட்டு வம்புழுப்பானுங்க. எப்பா உன்னால எல்லாம் பைரட் ஆக முடியாது, அதுக்கு வேற லெவல்ல தகுதி வேணும் தம்பி அப்படி இப்படின்னு அவனை கிண்டல் பண்ண உடனே அவன் கடுப்பாயி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் உங்களை மாதிரியே பெஸ்டா ஒரு குருவை உருவாக்குவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சுத்தி இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ட்ரெஷரை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த பைரட்டா மாதிரி காட்டுறேன்னு சொல்லி பயங்கரமா சபதம் விட்டுருப்பான். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அது இன்னும் அவனுக்கு கடுப்பாகும். அப்பதான் ஷாங்க்ஸ் அவனோட தொப்பி அவன்கிட்ட கொடுத்து, இந்த தொப்பி எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும், இதை பத்திரமா பாத்துக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஒரு கிரேட்டஸ்ட் பைரட்டா மாதிரி என்கிட்ட திரும்பி வரும்போது இதை என்கிட்ட கொடு அப்படின்னு லூஃபிக்கு ஒரு ப்ராமிஸா பண்ணிட்டு தான் கிளம்பி இருப்பான். இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலமையும் அவன் க்ரூ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு கேட்டு அப்படியே அசந்து போயிருவானுங்க. வாவ் சூப்பர் அமேசிங் அப்படி இப்படின்னு. கதை சொல்லும் போதே இவனுக்கு ஆனந்த கண்ணீர் முட்டிட்டு வருது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஃபேனா இருக்கான் பாருங்க. நீங்க இந்த மாதிரி யாருக்காச்சும் தீவிரமான ஃபேனா இருந்திருக்கீங்களா? அவங்க யாரு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒன் பீஸ்னு மட்டும் இல்ல, யாரோட ஃபேனா இருந்தாலும் கவலை இல்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இன்னொரு குரூப் வந்து, ஏன் பாஸ் என்னாச்சு, ஏன் அப்படி தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்பானுங்க. ஏய் நம்ம லூஃபி சென்பாயோட கதையை சொல்லிட்டு இருக்கேன்டாம்பானா. சுத்தி பாப்பா அத்தனை பேர்த்தோட கண்ணுலயும் ஆனந்த கண்ணீர் சொட்டிட்டு இருக்கும். நீங்களும் மூடிட்டு உட்காருங்க, அடுத்த கதையை ஸ்டார்ட் பண்றேன்னு நம்ம ஜோரோவோட கதையை சொல்லுவான். லூஃபி அந்த விண்மில் வில்லேஜை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் நேரா லூஃபி சென்பாயை போய் மீட் பண்ணான். அந்த டைம் அவன் ஒரு பைரட் ஹண்டர் நேவி பேஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லூஃபி வந்து அவனை எப்படி காப்பாத்தினான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவனுக்காண்டி நேவியை எதிர்த்து சண்டை போட்டு அவன் கத்தியை அவன்கிட்ட திரும்பி கொடுத்தான். ஆனா ஜோரோ அந்த டைம் எல்லாம் உடனே ஒத்துக்கல. உனக்கு நான் பைரட்டா இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் பேசாம செத்துலான்னு வேற சொல்லுவான். பட் லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நீ வந்தா வா, வராட்டி பரவாயில்ல, இல்ல சேர்ந்தா சேரு, சேராட்டியும் பரவாயில்ல, பட் நான் உன்னைய காப்பாத்தேன்னு அவனை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் தான் அவனோட ஆம்பிஷன் என்னன்னு சொல்லியிருப்பான். அதாவது இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறணும், நம்ம பயிலுக்குமே கிங் ஆஃப் த பைரட்டா ஆகணும் தான் ஆசை. சோ ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி லட்சியம் தான். நீ என் குரூல இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கேப்டன் மார்கனையும் ஹெல்மப்பாவையும் போட்டு பொலந்து கட்டிட்டு அந்த கண்ட்ரியையும் சேவ் பண்ணிட்டு ஒரு சின்ன போட்ல அங்க இருந்து கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் லூஃபி பயங்கரமான திருடியான நமியை மீட் பண்ணான். அவளுக்கு பைரட்டுனாலே ஆகாது. ஆனா அவ என்ன பண்ணுவா, பைரட்டு கூட சேர்ந்து அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அவங்களோட ட்ரெஷர் எல்லாம் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிருவா. அது ஏன்னா அவளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. பைரட் பிடிக்காததுக்கு காரணம் ஃபிஷ்மேன்ஸ் தான். அதுலயும் மெயினா அர்லாங்கு. அவன் அவளை கொடுமைப்படுத்தி அவ வில்லேஜ் ஆட்டையை போட்டு வச்சதுனால நம்ம குரூ ஆளுகளை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட் எல்லாம் ஆட்டைய போட்டா. அவங்களுக்கே ஷாக்கு, இவன் இப்படி ஏமாத்துவாளான்னு. ஏன்னா அந்த டைம் அவ அர்லாங் பைரட்ஸோட ஒரு ஆபீசர். ஆமா எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம 100 மில்லியன் பெரிஸ தனியா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணதுனால அர்லாங்கு கவர்மெண்ட் ஆளை யூஸ் பண்ணி அந்த பணத்தை ஆட்டைய போட வச்சு ஏமாத்திட்டான். இதே கொஞ்சம் கொஞ்சமா ஒப்படைக்கிறேன்னு ஒரு மில்லியனா கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்திருந்தான்னா கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்த முடியாது இல்ல. அவன் தான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டானே. சரி அப்படி இருந்திருந்தா நம்ம நேரத்துக்கு நம்ம ஆளுங்க கூட வந்து சேர்ந்திருக்க மாட்டாளே. கடைசியில அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடுப்பாயி கதறி கதறி அழுவா. பின்ன கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து சம்பாதிச்சத ஒரே நாள் ஆட்டைய போட்டு போயிட்டான்னா எப்படி இருக்கும்? அப்போ லூஃபி கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பா. பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பினவன் அர்லாங்க வச்சு நொறுக்குன்னு நொறுக்கி அவன் கோட்டையே தரமட்டமாயிட்டான். அதுதான் நம்ம பைய பண்ண மிகப்பெரிய சம்பவம். நமி என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உசுர கொடுத்து போராடினதுனால அவ அவங்க கூடவே வந்து சேர்ந்துட்டான். என்ன இன்னும் அந்த திருட்டு புத்தி வாயல. கிளம்பி போகும்போது கூட அவங்க மக்கள்கிட்டயே பர்செல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் போயிருப்பான். ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உசோப்பையும் சஞ்சியை மீட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த லூசு பையன் மாத்திரமையும் கதையை அவன் இஷ்டத்துக்கு மாத்தி சொல்லுவான். சோ அடுத்தது உசோப்பு கிராமத்துல சேட்டை பண்ணிட்டு பைரட் வராங்கன்னு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஊருக்குள்ள லொல்லு பண்ணிட்டு தெரியற ஒரு பையன். நான் மாளிகை வந்தப்ப கூட ஓவரா சீன் போட்டுட்டு தெரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் குரோன்னு ஒருத்தன் கூட சண்டை போட்டு மண்டையை உடைச்சு கஷ்டப்பட்டு கையாவை காப்பாத்தி அதுக்கப்புறம் தான் அவகிட்ட ஒரு புது கப்பலை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க. அப்ப கிடைச்சதான் அந்த கோயிங் மேரி. ஆக்சுவலா போகும்போது உசோப்பை கூப்பிட்டு போறதா பிளானே இல்ல. நம்மளுக்கு தனியா ஒரு கப்பலையும்
கப்பலையும் உசோப்பு தனியா ஒரு கப்பலையும் போறதுதான் பிளான். அப்படி போறதுக்கு நீ எங்க கூடயே வந்து எல்லாமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு லூஃபி சொன்னவன தான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடிச்சு புடிச்சு கப்பல்ல ஏறிட்டான். அவனுக்கு உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் ஸ்னைப்பராகவும் இந்த கடல்ல ஒரு பிரேவான வாரியராகவும் இருக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் தான் பரட்டி கப்பலுக்கு போய் சஞ்சியை மீட் பண்ணாங்க. அங்க அவன் செம செஃப்னு வைங்க. பசியில யாரு வந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு கொடுக்காம இருக்க மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் சரி, கேடு கட்டவனா இருந்தாலும் சரி, அயோக்கியனா இருந்தாலும் சரி, பசியில இருந்தானா சாப்பாடு கொடுத்துருவான். அப்படி ஒரு நல்ல குக்கு. நம்மால வேற குக்கு தானே தேடிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு பேசாம இவனை நம்ம கூட சேர்த்திடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அதுக்கு அவன் முடிவு பண்ணுமே. ஏன்னா சஞ்சய் சின்ன பையனா இருக்கும்போது ஜெஃப்ங்கிறவரு அவரோட காலை தியாகம் பண்ணி அவனை காப்பாத்தி அவரு சாப்பிடாம இருந்து அவன் சாப்பிட்டு எப்படியாச்சும் பொழையணும்னு கஷ்டப்பட்டாரு. ஆனா நல்ல வேலை 2 பேருமே பொழைச்சிட்டாங்க. அவருக்கு நன்றி கடனா தான் கூடவே இருக்கானாமா. அந்த டைம் தான் கிரெக்குங்கிற பைரட் வந்து நம்ம ஆளுக பூராத்தையும் அட்டாக் பண்ணாங்க. சஞ்சய் நான் உயிரை கொடுத்தாச்சு ஜெஃப்பை காப்பாத்துவேன் அப்படின்னு சண்டைக்கு போனா. லூஃபி பச்சை பச்சையா திட்டுனா. ஏன்னா இவன் உயிரை காப்பாத்ததான் அன்னைக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா கடைசியில இன்னைக்கு இவனே சாகரன்ட்டு கிளம்பினானா அவர் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிரும்ல. அதனால இவனுக்காண்டி அவன் சண்டை போட்டு கிரெக்க காலி பண்ணி அதுக்கப்புறம் சஞ்சயை நம்ம ஆளுக டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. இவனுக்கு ஆல் ப்ளூக்கு போய் அங்க இருக்க மீனை வச்சு சமைக்கணும்னு ஆசை. ஆனா அப்படி ஒரு இடம் இருக்குதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் அங்க போவேன், அதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியம்னு சொல்லியிருப்பான். அந்த ட்ரீம் அவனுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் கைவிடுறதா இல்ல. அப்படிதான் கிளம்புனா. அவன் போறதுல அங்க இருக்க செஃப்ங்க யாருக்குமே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ அதை வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள அழுதுட்டு வெளியில அவனை விரட்டுற மாதிரியே அசிங்கமா திட்டுவாங்க. அவன் அந்த டைம்ல ஜெஃபோட கால்ல விழுந்து இவ்வளவு நாள் என்னைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இதை என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன்னு கதறி கதறி அழுதுருப்பான். அவருக்குமே ரொம்ப ஹாப்பி. இப்ப அவங்களும் ஃபீல் பண்ணி இவனை அனுப்பி விட்டா இவன் போமாட்டான்னு சொல்லிதான் கோவப்பட்டு அனுப்பி விடுவாங்க. ஆனா கப்பல்ல ஏறினதுக்கு அப்புறம் எல்லாருமே மிஸ் பண்றோம்னு சொல்லி ரொம்ப அழுதவனே அவனுக்குமே ஃபீலிங் ஆகி வாய்கிலேயே உட்கார்ந்து அழுதுருப்பான். அடுத்து நம்ம சாப்பரு அவனை நம்ம நமிக்கு உடம்பு சரியில்லாம போனப்பதான் மீட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு விண்டர் ஐலாண்டு. அவனோட கதையும் நார்மலான கதை இல்லைன்னு நமக்கே தெரியும். ஒரு ரெயின்டியர் மனுஷனால இருக்க முடியாது, இவன் ஒரு மான்ஸ்டர்னு விரட்டி அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர்கிட்ட வந்து சேர்ந்தான். முதல்ல நம்ம பயிலும் மத்தவங்க மாதிரி தான் நினைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடனான். ஆனா கடைசியில அவனை நாங்க ஃப்ரெண்ட் ஆக்காம விட மாட்டோன்னு விடாம விரட்டுவானுங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த கலவரத்துல அந்த இடத்தோட கிங் எல்லாம் வந்து பயங்கரமா லொல்லு பண்ணிருப்பான். அவனை லூஃபி அடிச்சு தெரிக்க விட்டுட்டு நீ என் கூட என் ஃப்ரெண்டா என் கப்பல்ல வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சாப்பாட்டை எவ்வளவு கேட்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் முடியாதுமா. ஆனா கடைசியில அவனும் வந்து சேர்ந்துருவான். இதுக்கப்புறம் அந்த பார்த்தலோமியோ என்னென்னலாம் கதை சொன்னான், இவங்க அந்த ஜோ ஐலாண்டுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.